எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா, ஸ்ரீமதே நிக்கமாந்த மகா தேசிகாய நமகா. நாச்சியார் திருமொழியில் 14வது பதிகத்தில் பட்டிமேய்ந்து அப்படின்ற ஆரம்பிக்கிற இந்த பாசுரங்களில் இன்னைக்கு நம்ம இப்போ 3வது பாசுரத்தை பார்க்கலாம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தா வனத்தே கண்டோமே. மாலாய் பிறந்த நம்பியை, மாலாய்னா அந்த கோபிகள் கூட்டத்தில் பிறந்தவன், நம்பினா பூரண குணம் கொண்டவன் அர்த்தம். இவ திட்டாமாறு திட்டான உண்மையா திட்டலையாம். இப்படி ஒரு குழந்தைய போக்கிரி போடா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குழந்தைய நம்ம கோமாவா திட்டுறோம், செல்லமாக தானே சொல்கிறோம். அதால் தான் இது சொல்கிறா. மாலாய் பிறந்த நம்பியை, கோபிகள் கூட்டத்தை பிறந்த அந்த நல்ல குணம் கொண்ட அந்த கண்ணனை, மாலை செய்யும் மணாலனை, எல்லாருமே அன்பு தான் செய்வான். அவன் யாருக்குமே அவன் வெறுப்பை செய்யவே மாட்டான். அப்படிப்பட்டவனை ஏலா பொய்கள் உரைப்பானை, நிறைய பொய்ய சொல்லுவான். ஆனால் எல்லா பொய்யும் பொருந்த சொல்லுவான். சொல்கிறாலே நம்புறாப்படி ஆயிடுமா. ஏலா பொய்கள், எல்லா பொய்யும் நம்புற மாதிரி தான் இருக்குமா. இது பொய்யினே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதாம். அப்படிப்பட்ட பொய்கள் உரைப்பானை இங்கு போத கண்டீரே. இங்கே எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்களா? மேலால் பரந்த வெயில் காப்பான், பயங்கர வெயில், அப்படியே அக்னி கொட்டுறது. வினதை சிறுவன் சிறகு என்னும், வினதை சிறுவன் யாரு? வினதையின் மகன் கருடாழ்வான். அந்த கருடாழ்வானோட சிறகுகள் அவனுக்கு அந்த வெயிலுக்கு கொடையா இருக்குதாம். மேலாப்பின் கீழ் வருவானை, அந்த இவன் எங்க இந்த கண்ணன் வெயில் அழக போறானோ அப்படின்னுட்டு அந்த கருடன் அவனுக்கு கொடை மாதிரி பிடிக்கிறாராம். அப்படிப்பட்ட அந்த கருடனுடைய சிறகுகள் கீழ் வருபவனை விருந்தாவனத்தின் கண்டோமே, விருந்தாவனத்துக்கிட்ட அவனை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு இந்த தோழிகள் சொல்றா. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தா வனத்தை கண்டோமீ. இதுதான் 3வது பாசுரம். இந்த 3 பாசுரங்களும் எவ்வளோ ஒரு அர்த்தம் புதிந்த பாசுரங்களாக இருக்கு பாருங்க. முதல் பாசுரத்தில் அவ கேட்குறா, எங்கேயாவது பலதேவருக்கு தம்பியான மாடு மெச்சுட்டு அவனை பார்த்தீங்களா கேட்குறா. 2வதுல பாருங்க, என்னை மட்டும்தான் அவன் கஷ்டப்படுத்துறான், மற்ற எல்லாருக்கும் நல்லவன், நல்ல வெண்ணெய் உண்ட வாயன், அவனை பார்த்தீங்களான்னு கேட்குறா. 3வது பாசுரத்தில் கேட்குறா பாருங்க, ஏலா பொய்கள் உரைக்கிறான், ஆனால் எல்லாருமேலேயும் அன்பா இருக்கான். அந்த கோபிகள் கூட்டத்தில் பிறந்தான அவனை பார்த்தீங்களான்னு கேட்குறா. இது எல்லாத்துக்குமே அவர்கள் தோழிகள் விருந்தாவனத்தில் கண்டோமே அப்படின்ற பதில தான் சொல்கிறா. இதுக்கப்புறமா நம்ம 4வது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 பாசுரங்களும் திருப்பி நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்ல 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 எவ்வளவு தமிழ் எவ்வளவு அழகாக அவகிட்ட விளையாடின்றதை நம்ம அனுபவித்து நம்மளும் அதை சேவிக்கணும். இதுதான் இந்த பாசுரத்துக்கு நம்ம கொடுக்க ஒரு பெரிய கைங்கரியமாக இதை நினச்சிக்கோங்க. பெருமாள் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு உருகி 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 பெருமாள் அவ நினச்சாலோ நம்மளால் இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் எழுத முடியாது. பட் அவ எழுதின பாசுரங்களை நம்ம இந்த மாதிரி அனுபவித்து படிக்கலாம் இல்லை. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் இந்த பாசுரங்களை படிங்க. இந்த பாசுரங்களை அர்த்தத்தோட பாவார்த்தத்தோட படிக்க படிக்க நம்ம மனசில் நிச்சயமாக ஆழமாக பதியும். உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவாளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். லைக் பட்டன் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. மிக்க நன்றி. மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.